ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? டுடே வீடியோ என்னென்னு பார்க்கலாமா? இங்கே துபாயில் செம்ம மழைங்க. 2 நாளாக நல்லா மழை பெஞ்சிட்டே இருக்குது. கிளைமேட் சூப்பராக இருக்குது. இந்த டைமில் நல்லா என்ஜாய் பண்ணுறோம் நாங்கள் எல்லாருமே. எப்போவுமே வெயிலே பார்த்த எங்களுக்கு இந்த மாதிரி கிளைமேட் பார்க்கும்போது சூப்பராக இருக்குது. அதுக்கு ஒரு நல்ல சூடான ஒரு ரெசிபி பண்ணி சாப்பிட்லாமா? 1 டம்ளர் உளுந்து, 1 டம்ளர் பச்சரிசி எடுத்து அதை நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. இதை வாஷ் பண்ணி ஒரு 4 ஹவர்ஸ் ஊறட்டும். அந்த டைமில் நம்ம நல்லா மழையை என்ஜாய் பண்ணிக்கலாம். இங்கே வந்து ரொம்ப ஹெவியாக பெய்யலை. மற்ற சைடு வந்து நல்லா ஹெவியாக இருக்கான். இங்கே வந்து கொஞ்சம் லைட்டாக தான் பெஞ்சிட்ருக்கு. பட் சூப்பராக இருக்குது. கிளைமேட்டு மார்னிங் ஈவினிங் ஒரே மாதிரியே இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு மிக்ஸி ஜாரை எடுத்துக்கோங்க. நம்ம ஊற வச்ச அரிசி ஊறினதுக்கப்புறம் இதை மாற்றி ஒரு கொஞ்சம் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப தண்ணியாக அரைச்சிடக்கூடாது. உளுந்த வடையோட கொஞ்சம் லிக்விடாக இருந்தால் ஓகே தான். நெக்ஸ்ட்டு ஒரு கடாயில் வந்து ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் ஊற்றிட்டு ஆயில் நல்லா சூடாகணும். சூடானதுக்கப்புறம் இப்படி குட்டி குட்டி பாலாக ஒன்றோட ஒன்று போட்டு எடுத்துக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்சி மாவு இருந்தால் போதும். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்க வேணாம். இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க. சூப்பராக ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா வெந்து வந்துடும். இது வந்து மாவை அரைக்கும் போது உளுந்து மட்டும் நல்லா ஒன்று இல்லாமல் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. நைஸாக அரைச்சிக்கோங்க. உளுந்து 1 2 இருந்துச்சு அப்படின்னா டப்புன்னு வெடிக்க ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி வெடிச்சிச்சின்னா நம்ம இந்த பலகாரம் சுடவே முடியாது. அதனால் உளுந்தை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா சுட்டு எடுத்து ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கோங்க. இதை இப்படி வெறுதாகவே சாப்பிட்லாம். சூப்பர் டேஸ்ட்டாகவே இருக்கும். குட்டீஸுகளுக்கு வந்து இந்த மாதிரியும் கொடுங்க. நான் என் குட்டீஸுக்கெலாம் இந்த மாதிரி கொடுக்கும்போது ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்கு இந்த மாதிரி சாஃப்டாக நல்லா சூப்பராக இருக்கும். இந்த ரேஷியோ போட்டிங்கனாலே கரெக்டாக இருக்கும். இதை இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு கொடுக்கலாம், நல்லா டேஸ்ட்டாக சூடாக இன்னும் சாப்பிட்லாம் அப்படின்றக்காக ஒரு அரை முடி தேங்காய் எடுத்து மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கோங்க. இதில் ஒரு ஏலக்காய் போட்டு இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சிட்டு ஒரு ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. தேங்காய் பால் எடுத்துகிட்டு தேங்காய் பாலை வந்து நல்லா ஹீட் பண்ண போகிறீங்க. ஹீட் பண்ணிவிட்டு இதில் வந்து தேவையான அளவு நீங்கள் சுகர் போட்டு ஹீட் பண்ணிவிட்டு இந்த பணியாரத்தில் ஊற்றிடலாம். ஊற்றி இதை வந்து ஒரு 2 மினிட்ஸ் இல்லை 3 மினிட்ஸ் வந்து இது நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. ஊறினோடனே நல்லா பொதுன்னு நல்லா ஊறி வந்துடும். சாப்பிடவே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மழை கிளைமேட்டுக்கு நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா செம்மையாக இருக்கும். நம்ம ஊரில் இப்போ கிளைமேட் நல்லா தான் இருக்குது. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்து சாப்பிட்டு ஃபேமிலியோடு நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். என் ஃபேமிலியில் இருக்கவங்க எல்லாருமே நல்லா ஹாப்பியாக இருந்தாங்க, நல்லா சாப்பிட்டாங்க. குட்டீஸ்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்படியே இந்த மழையோடு இதை ஒரு பைட் சாப்பிடும்போது அப்படியே அடடடடா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.